மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். பணி நிரவல் ஏறக்குறைய 1200 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கும் என்று தகவல் வெளியாயிருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில் அனைத்து உயர்நிலைப் பள்ளிகளிலும் 8 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க அரசு பள்ளி சங்கத்தினர். இருந்தாலும் கடந்த ஆண்டுகளில் 150க்கும் மேற்பட்ட அதிகமாக உள்ள மாணவர் பள்ளிகளில் மட்டும் 6வது பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வழங்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு. இந்த சங்கத்தின் தொடர் வலியுறுத்தலின் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த 2026-27 கல்வியாண்டில் மாணவர்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் அனைத்து உயர்நிலைப் பள்ளிகளும் 6 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருஷம் என்னென்னா 150 மாணவர்களுக்கு மேலே இருந்தால் தான் 6வது பணியிடத்தை ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருஷம் மாணவர் எண்ணிக்கையை கருத்தில் சொல்லாமல் எல்லா அரசு பள்ளிகளிலுமே உயர்நிலைப் பள்ளிகள் முக்கியமாக எல்லா உயர்நிலைப் பள்ளிகளும் 6 பட்டதாரி ஆசிரியர்களும் உறுதி செஞ்சுருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இப்போது ஒவ்வொரு உயர்நிலைப் பள்ளியிலும் 6வது ஒரு பணியிடத்தை கருத்தில் கொள்றதுனால மாறுதல் கலந்தாய்வு பணிமாறுதல் கலந்தாய்வில் கூடுதல் பணியிடங்கள் இருக்குது. அப்போது காலி பணிகளின் எண்ணிக்கை 11,000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காண்பிக்கப்படுவதாக தகவல்கள் வந்திருக்கு. மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறாங்க. இது எங்கேருந்து தகவல் வந்திருக்குன்னா மாநில மையம் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்புலேருந்து வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 11,000 பணியிடங்கள் இருக்கனால இந்த 11,000 பணியிடத்தில் சராசரியாக பார்க்கும்போது 5,500 பணியிடங்கள் இது நமக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. மீதி இருக்கிற 5,500 பணியிடங்கள் ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்லேருந்து பிடியாக மாறுதோ இல்லை செகண்ட் கிரேட் டீச்சர் பிடியாக மாறுதோ. இப்போதைக்கு இருக்கிற ரூல் ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான் பிடியாக மாற முடியும். இருந்தாலும் இதில் இருக்கிற பாதி பணியிடங்கள் 11,000 காலி பணியிடங்கள் இந்த தகவல் உண்மை அப்படின்னா 5,500 பணியிடங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ண போகிறாங்க. அந்த 5,500 பணியிடங்களில் எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாம் வரும். பிடிடிஆர்பி பொறுத்தவரையும் இந்த 5,500 வேகன்சிக்கும் முழுசாக எக்ஸாம் வைப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. 5,500 போஸ்ட்டுக்குமே நிதி ஒதுக்குவாங்களான்றது நீங்களே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்போ 5,500 போஸ்ட் இருக்குன்னா அதில் ஒரு 50% நமக்கு தற்காலிக ஆசிரியர் வச்சு ரன் பண்ணாலும் அதில் இருக்கிற மீதி ஒரு 2,500 போஸ்ட்டுக்கிட்ட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ சராசரியாக பார்க்கும்பொழுது பிடிடிஆர்பிக்கு 2,500லேருந்து 3,000 வேகன்சி பாசிபிள் இருக்குது. மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் தான் பார்க்கணும். சார் இந்த தகவல் எங்கேருந்து சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜூன் 13ஆம் தேதியே வந்த செய்தி. இதை நான் எடுத்து வச்சுருந்தேன், நான் பதிவு பண்ணலை. காரணம் இதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது கொடுக்கலான்னா அந்த நேரம் தான் இன்றைக்கி வந்துடுச்சு. என்ன பண்ணியிருக்காங்க, 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 8 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்க வேண்டும் கேட்குறாங்க. ஒவ்வொரு 6 to 10th ஸ்கூலில் 8 பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை. அதை தொடர்ச்சியாக சங்கங்கள் வலியுறுத்திருக்காங்க. ஆனால் இது செய்யாமல் இருக்காங்க. இப்போது இதோட பின்புலம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களில் 8 பட்டதாரி ஆசிரியர் பணிகளை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10ஆம் வகுப்பு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலுக்காக 8 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் கடந்த 2011-12ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டன. ஸோ 11-12 நடந்திருக்கு. பின்னர் 5 பட்டதாரி ஆசிரியர்கள் குறைக்கப்பட்டுள்ளது. இது ஏற்புடையதல்ல. 2011-12 8 பட்டதாரி ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும். அதன் பிறகு அந்த மாணவர் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி 5 மாற்றிட்டு இருக்காங்க. எனவே மாணவர்கள் நலன் கருதி 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 8 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றும் மீண்டும் பழைய ஊதிய திட்டத்தை எடுத்துகிட்டு வரணும். இது அரசு பள்ளி ஆசிரியர் கோரிக்கை. அப்போது சங்கங்கள் தொடர்ச்சியாக என்ன கேட்குதுன்னா உயர்நிலைப் பள்ளிகளில் 8 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. ஏன்னா 6 to 10th பசங்களுக்கு கற்றல் கற்பித்தலுக்கு சரியாக இருக்கணும், ஆசிரியர் பட்டங்கள் இருக்கக்கூடாதுன்றதை வலியுறுத்துகிறாங்க. இந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த செய்தியில் 8 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் கேட்குறாங்க. இது நடைமுறையில் இருந்திருக்கு. 2011 நடைமுறையில் இருந்திருக்கு, இப்போ தான் இல்லை. அப்போது ஒரு ஸ்கூல்ஸில் 5 பட்டதாரி டீச்சர் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. இப்போது நமக்கு இந்த கவுன்சிலிங் செயல்களை பார்க்கும்பொழுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு தகவல், கடந்த வருஷம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கடந்த வருடத்தில் 150 மாணவருக்கு மேலே இருந்த 6வது ஒரு பணியிடத்தை காமிச்சு பணி நிறுவலில் காமிச்சு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாணவர் எண்ணிக்கையை கன்சிடர் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 6 பட்டதாரி எண்ணிக்கை அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை காமிச்சு 11,000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை காமிக்கிறாங்க. ஸோ இது மகிழ்ச்சிகரமான செய்தி தான். ஸோ பிடிடிஆர்பி இது தொடர்பான தகவல் வேணும், இது போல் நியூஸ் வேணும், உடனடியாக வேணும்னா இந்த சேனல் லிங்க் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, whatsapp.com சேனல் சொல்லிட்டு இந்த சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். ஆஸ் வெல் அஸ் இந்த வீடியோட கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி தரேன். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆயுஷா அகாடமி நியூஸ் சேனலுக்குள்ளே டைரெக்டாக வந்துடுவீங்க. இதில் எல்லா தகவலுமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.
நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கும், அப்புறம் வீடியோவில் வர தகவல் இருக்கும். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல்லே பதிவுகள் வந்துடும். சேனலில் பதிவுகள்லாம் வீடியோவில் வரும். ஸோ எல்லா பதிவுகளும் உடனடியாக கிடைக்கணும், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 100% சரியான வழிகாட்டுதல் வேணும். சார் எனக்கு ஒரு 100% சரியான வழிகாட்டுதல் வேணும், நான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இது ஆயிஷாவோட சர்வீஸ். இது பெய்டு சர்வீஸ் தான். நீங்கள் ஒரு ₹108 பே பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன சேவைகள்? இது கட்டண சேவைகள், ரிசர்வ் லிஸ்ட்டு தொடர்பான டவுட்டு, எஸ்ஜிடி, பிடி, பிஜி இந்த 3 தேர்வுகளோட ரிசர்வ் லிஸ்ட் டவுட் இருக்கா, நீங்கள் அகாடமி நம்பருக்கு ₹108 பே பண்ணி கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து பிலோ 45% யூஜி டிகிரி, உங்கள் யூஜி டிகிரியில் நீங்கள் 45% கீழே இருக்கீங்கன்னா உங்களுடைய நிலை, அந்த தகுதித்தன்மை, தேர்வு எழுத முடியுமா எழுத முடியாதுன்ற டவுட்டையும் நீங்கள் சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிலோ 50% இருக்கிறவங்களுக்கும் டவுட் இருக்கும். ஸோ இந்த யூஜி டிகிரியில் பிலோ 50%, பிலோ 45% இருக்கிறவங்க நான் தகுதி இல்லையா, நான் எழுத முடியுமா எழுத முடியாதா, இதற்கான விளக்கத்தையும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பே பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் டவுட்ஸ், நீங்கள் எதாவது தேர்வு எழுதுவீங்க, எஸ்சிடி, பிடி, பிஜி, இதில் உங்கள் குவாலிஃபிகேஷன் டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் வேறு பாடத்துக்கு பிஎட் படிச்சிருப்பீங்க, இன்னொரு பாடத்துக்கு இப்போ எக்ஸாம் எழுதுவீங்க. இது போல் மாற்று ரிவர்ஸ் ஆர்டர் இல்லைனா அடிஷ்னல் டிகிரி, இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்கள் கல்வி தகுதி தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானதா, அந்த டவுட்டையும் என்கிட்ட கேட்கலாம். ஏஜ் லிமிட்ஸ், சில நேரங்களில் சில தேர்வுகளுக்கு ஏஜ் லிமிட் டவுட்டாக இருக்கும். அண்ட் ரிசர்வேஷன் டவுட்ஸ், உங்களுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு நடக்குதுன்னா அந்த ரிசர்வேஷன் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கட் ஆஃப் டவுட்ஸு, அப்புறம் அப்கமிங் எக்ஸாமோட கட் ஆஃப் எப்படி இருக்கும், இது ரெண்டுமே தேவை. ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமோட கட் ஆஃப் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் வரப்போகிற எக்ஸாமோட கட் ஆஃப் எப்படின்னு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு, சார் இதெல்லாம் ஒரு சர்வீஸாக, சார் இதெல்லாம் வந்து பெய்டு சர்வீஸானா இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் போட்டு அதை கண்டுபிடிச்சி எடுத்து வந்து கொடுக்கணும். அப்போது உங்கள் சப்ஜெக்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு ப்ரீவியஸ் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தது, செலெக்ஷன் லிஸ்ட்டில் எப்படி இருந்தாங்க, ஜிடி எப்படி இருக்குது, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எப்படி இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நம்ம எதிர்காலத்தில் எப்படி கட் ஆஃப் இருக்கும், அதன் அடிப்படையில் நம்மளை தயார்படுத்திக்கிறது இந்த கைடன்ஸ் உதவும். அண்டு ஈக்குவலன்ட் ஜிஓ, உங்கள் யூஜி சப்ஜெக்ட்டுக்கு ஆர் பிஜி சப்ஜெக்ட்டுக்கு பிஎடுக்கு எதுக்காவது வந்து ஈக்குவலன்ட் ஜிஓ இல்லை, நீங்கள் படித்த படிப்பு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த படிப்பு எக்ஸாம் எழுத முடியாது, ஈக்குவலன்ட் ஜிஓ இல்லைனா அந்த ஈக்குவலன்ட் ஜிஓ வாங்கிறதுக்கு கைடன்ஸ் இருக்குது. ஈக்குவலன்ட் ஜிஓவே பற்றி தெரியாதவங்க, நீங்கள் படித்த படிப்புக்கு ஈக்குவலன்ட் ஜிஓவே இல்லை, தெரியல, புரியல, அப்போ நான் படித்த படிப்பு எக்ஸாமுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது செக் பண்ணாலும் நீங்கள் அகாடமி காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க அரசாங்கத்துடைய அரசாணைகள், அரசாங்கத்துடைய அறிவுரைகள், அரசாங்கத்துடைய தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள், இது எல்லாம் இதோட எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இந்த கைடன்ஸ் கிடைக்கும். இந்த கைடன்ஸ் வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் இல்லாமல் இந்த கைடன்ஸ் கொடுக்க முடியாது, எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் ப்ரூஃப் இருக்கும். இந்த அரசாணையின்படி இது இருக்குது, இந்த விதிமுறைப்படி இருக்குது, இது அரசு இதெல்லாம் இப்படி இருக்குது, கெசட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் இப்படி இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இப்படி இருக்குன்னு எல்லா எவிடன்ஸும் இருக்கும். ஸோ இந்த தேர்வை பொறுத்தவரையும் டிஎன் டெட்டு, ஸ்பெஷல் டெட்டு, டிஎன்பிசி, எம்ஆர்பி, டிஎன்எஸ்ஆர்பி, டிஎன் செட், யூஜி செட் எல்லாத்துக்குமே டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா 9840648109 இந்த நம்பருக்கு ₹108 நீங்கள் ஜிபேயில் பே பண்ணலாம். இந்த நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் ₹108 பே பண்ணிவிட்டு அது கீழே ஒரு நம்பருக்கு பாருங்கள், 8778136181 இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அனுப்பிட்டு உங்கள் டவுட்ஸ் என்ன, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன, உங்களுடைய நீட் என்ன, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பற்றி தொடர்பான என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் ஒரு ஆடியோ மெசேஜாக போடுங்க. உங்களோட டவுட்ஸ் ஒன்று இருக்கும், அது நீங்கள் ஒரு ஆடியோ 2 ஆடியோ இந்த மாதிரி ஆடியோ மெசேஜாக போடுங்க. அடுத்து டைப் பண்ணியும் போடுங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு இருங்க. நான் எல்லா மெசேஜும் நான் என்ன பண்ணுவேன், ஈவினிங் எல்லா நாளும் ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே படித்து பார்ப்பேன், ஆடியோலாம் கேட்பேன். படிச்சுட்டு ஆடியோலாம் கேட்டுட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சில நேரங்களில் டெக்ஸ்ட் மெசேஜாகவே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும், இல்லை என்னோடய ஆடியோ வழியாக ரிப்ளை வரும். அப்படி இல்லைனா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். அப்படி கால் பண்ணால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். அது ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் பே பண்ணிவிட்டு எங்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ண நாள்லேருந்து 2 நாள் 48 மணி நேரம், 48 மணி நேரத்துக்குள்ள உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல, பதில் சொல்லலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் 2 நாள் கழித்து எனக்கு டைரெக்டாக கால் பண்ணலாம். நார்மல் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜிபே பண்ணதுக்கான எவிடன்ஸ் எந்த நம்பரில் அனுப்பிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பர்லேருந்து பார்த்து உங்கள் டவுட்ஸை அந்த கால்லேயே கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். உங்களை நான் ரீச் பண்ணலாம் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். 2 நாள் டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய தகவல், நிறைய டவுட்ஸ் இருக்கனால எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது டிலே ஆகுது.
அதனால் நீங்கள் வந்து 2 நாள் கழித்து கால் பண்ணுங்கள். சப்போஸ் ரீச் ஆகலைன்னா, இது நான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திடுறேன். அந்த காலில் உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல் தேவைன்னா ஆயிஷா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். இதை நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணால் எங்கே வந்து சேருவீங்க, ஆயிஷா அகாடமியோட குரூப்ஸ்குள்ளேயும் வந்துடுவீங்க. ஆயிஷா நியூஸ் குரூப்லேயும் வருவீங்க, ஆயிஷா அகாடமி குரூப்புக்குள்ளே வருவீங்க. இது ஆயிஷா அகாடமி அஃபிஷியல். இது ஆன்லைன் குரூப் டீச்சிங், கைடன்ஸ், டெஸ்ட் பேட்ச், கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாம் இந்த சேனலில் கிடைக்கும். முழுக்க அரசாங்கத்துடைய அரசாணைகள், அலுவலக செயல்முறை கடிதங்கள், விதிமுறைகள், அரசியலில் இருக்கிறது, கெசட்டில் இருக்கிறது, நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் தகவல் கொடுக்க முடியுமே தவிர பொத்தாம்பொதுவாக செவி வழி செய்தியாகவோ வாய்வழி செய்தியாகவோ எவிடன்ஸ் ப்ரூஃப் இல்லாமல் எந்த தகவலும் கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு பியூர்லி 100% தெளிவான கைடன்ஸ் சொன்னால் ஆயிஷாவை காண்டாக்ட் பண்ணி கைடன்ஸ் வாங்கின்னு ரொம்ப தெளிவான முடிவோடு ரொம்ப தெளிவான தகவலோடு உங்கள் இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம், அரசு பணி நியமன ஆணையம் நிச்சயம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவுக்காக காத்திருங்கள். இது ஆயிஷா ஆனந்தன், ஆயிஷா அகாடமி.